தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறேன். இயேசுவே, உம்மை நான் துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். நல்லவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபை அளிப்பவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, நீர் நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இயேசுவே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கர்த்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Holy be your name, your kingdom come. O Rima Shadala Barala Kala Diyan Sonadibi. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே, உமக்கு நன்றி. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, உமக்கு நன்றி. உன்னதமானவரே, உமக்கு நன்றி. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர், நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே, நீர் பெரியவர் 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 பெரியவர். நன்மை நிறைந்தவர் நன்மை நிறைந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவனீர், அதிசயத்தின் தேவனப்பா நீங்கள். Hallelujah, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thumbnail mother, thumbnail. Thank you Holy Spirit. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே, நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன். இயேசுவே, கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. Hallelujah. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா ராஜா. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உம்முடைய கரம் இந்த நேரத்திலும் அப்பா இறங்கணும் சுவாமி. அம்மா ராஜா, எல்லா சூழ்நிலைகளையும் என் ஆண்டவரின் மாற்றி தரணும் அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் விடுதலையை கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்மை செய்பவரே, உமக்கு நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவே, உமக்கு நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே, உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, எல்ஷடாய் 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 எல்ஷடாய். நீர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ராஜா. இந்த நேரத்திலும் உம்முடைய மகிமை ஹல்லேலூயா எங்களை தொடணும். தேவ பிரசன்னம் அப்பா இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். ஒரு தெய்வீக மகிமை இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் அப்பா இறங்கணும். ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் அப்பா நீங்கள். அதிசயத்தின் தேவனீர், அதிசயத்தின் தேவனீர், அதிசயத்தின் தேவனீர். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. ஓ ரிமா ஷாதலாபா ரக்கலா தியான் சுனதிபி. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வெளிப்படட்டும். ஓ ரிமா ஷாதலாபா ரக்கலா தியான் சுனதி. தேவ மகிமை வெளிப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் எங்களுக்கு பதில் தருகிற எங்கள் தேவனீர். ஓ ரீமா ஷாதாலாபா ராக்காலா தியான் சொன்னதேவி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி.
ஹல்லேலூயா. கிருபை அளிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனீர். ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. பரிசுத்தமுள்ள என் தேவன் அப்பா நீர். அப்பா, இந்த மாலை வேளை இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய கரம் இறங்கணும் அப்பா. யாரெல்லாம் இதில் ஜெபிக்க யாரெல்லாம் இணைகிறார்களோ அமராஜா, இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக பலன் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பணும். ஓ ரீமா ஷாதாலாபா ரக்கால அதியான்னு சொன்னது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்கி போகணும். எஸ்டடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பங்களில் காணக்கூடிய தடைகள் அமராஜா, குழப்பங்கள் ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் எல்லாம் நீங்கி போகணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் அமராஜா, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயம் இந்த நேரத்தில் உம்மை தேடட்டும் அமராஜா. எசப்பா, இந்த கொஞ்ச நேரம் இந்த ஹல்லேலூயா, இந்த 1 மணி நேரம் எசப்பா அந்த ஜெபத்தில் இணைகிற அமராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் என் ஆண்டவர் அற்புதத்தை காண செய்யணும் அமராஜா. விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவனப்பா நீங்கள். எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே பதில் தருகிறவரப்பா நீங்கள். உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அற்புதத்தை செய்கிறவர். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்ன என் தேவன் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீர் சொல்லுகிறீர், நான் சமீபமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சமீபமாக இருக்கிறேன். இந்த நாளில் நீர் சமீபமாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் அருகில் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீமா ஷாதா லாரா தலாகாரா பாரியான் சுனாதி ரீமா ஷீதிலி பிரியா கோலாதியான் சுனதேவி. தேவ வல்லமை, தெய்வீக மகிமை இந்த நேரத்திலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் கர்த்தரை அறிக்கை செய்யட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் அப்பா நான் விசேஷித்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் ராஜா. இயேசுவே, இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். இந்த நேரம் அற்புதத்தின் நேரமாக மாறணும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் இறங்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஒவ்வொரு வாரமும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயத்தை செய்கிறீர் அமராஜா. இயேசப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமான இக்கட்டிலிருந்து இப்பொழுது உம்மை நோக்கி கைகளை உயர்த்துகிற பொழுதும் என் ஆண்டவர் நீர் கேட்பீர் அப்பா. உம்முடைய செவிகளில் எங்கள் ஜெபம் வந்து ஏறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரலோகம் இந்த நேரத்தில் ராஜா உம்முடைய பிள்ளைகளை திரும்பி பார்க்கட்டும் ராஜா. உம்முடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளணும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதில் இணைகிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நினைக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. யூடியூப் மூலமாக மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கும். இப்பொழுதே அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும் நான் உம்மை அன்பு கூறுவேன். நான் உம்மை அன்பு கூறுவேன் இயேசுவே. நான் உம்மை அன்பு கூறுவேன். என் தெய்வமே, உம்மை நான் அன்பு கூறுவேன். இந்த நேரத்தில் சொல்லுங்க, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ ஜனமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் சொல்லி பாருங்க, இயேசுவே உம்மையில் நான் அன்பு கூறுகிறேன். உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. உம்மை நான் அன்பு கூறுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை காட்டிலும் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் கணவரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேன். என் மனைவியை காட்டிலும் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். என் பிள்ளைகளை காட்டிலும் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் டாடி. உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா
அன்பு கூறுங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. ராஜா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்கள் முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்கள் முழு பலத்தோடு உங்களை நான் நேசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு வைத்தவரே அப்பா பிதாவே, வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே, அவர் நம்மிடத்தில் கூர்ந்த அன்பினாலே தன் மடியில் இருந்த குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் விடுதலையை கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. புலம்புகிற ஜனங்களுக்கு என் ஆண்டவர் அப்பா ஆனந்த களிப்பை நீர் உண்டாக்கணும் சுவாமி. உன் வாயை விரிவாய் திற, அவைகளை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர். ஒருவேளை இருக்கிற இடத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ராஜா அப்பா உம்மை நோக்கி பேசுகிற பொழுது, உம்மிடத்தில் கெஞ்சுகிற பொழுது அப்பா, உம்மிடத்தில் தங்கள் இருதயத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் ஊற்றுகிற பொழுது என் ஆண்டவர் நீர் பதில் கொடுக்கணும் சுவாமி. இந்த நேரத்தில் என் தேவன் பதில் கொடுக்கிறவராய் நீர் இறங்குவீராக. எப்படிப்பட்ட கட்டுகளையும் என் ஆண்டவர் நீர் அறுத்து போடுவீரப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் ஆண்டவர் நீர் பதில் தருவீர். ஓ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தொடும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் இயேசுவின் நாமத்தினாலே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தனலட்சுமி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. விம்மி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆஞ்சலின் ஜாய்ஸ் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். சாரோன் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சுதித்ரா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராமசாமி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. சகோதரர் வசந்த், ஹல்லேலூயா. வசந்த் மேலே தேவ மகிமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் அப்பா. சுமதி, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சசிகலா, ஸ்ரீகாந்த் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. லீமா ரோஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சசிகலா இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வசந்த், சதீஷ், ஆமாம் வனிதா, சதீஷ் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோபி, சீனு, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். எஸ்தர் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இப்பொழுதே கரம் அப்பா பிள்ளையை தொடட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லக்ஷ்மி சுந்தர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ ரீமா ஷாதலா பராக்கலா தியான் சொன்னதி அப்பா. இன்னும் யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ அப்பா, உம்முடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜேந்திர, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜேந்திரன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அமரட்டும். எஸ் லதா, கர்த்தர் மேலே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இப்பொழுது அமரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெக்டர் சுதா, கர்த்தருடைய கரம் அப்பா பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பெயர்களை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கணும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகணும். விம்மி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். மீனா, ராகுல், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானுடைய கரம் அப்பா. உஷாராணி, மணி, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரட்டும். ஹல்லேலூயா. லீலா, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். தேவனுடைய கரம் உங்கள் மேலே இப்பொழுதே அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கமலா, பாலு மேலே கரம் அமரட்டும் அப்பா. மீனா, மேரி மேலே கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ராஜா, இயேசுவே நீர் மகத்துவம் உள்ளவர் அப்பா. நீர் உன்னதமானவர் அப்பா. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதர்கள் மத்தியில் அமர்ந்து இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஓயாமல் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் ராஜா. இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிற என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ராஜா. இயேசுவே ஹல்லேலூயா. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நிரப்பி வைத்திருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற அப்பா மனுபுத்திரர்கள் உண்டோ என்று உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. உம்மை உண்மையாய் தேடுகிற ஜனங்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி உம்முடைய கண்கள் ஆராய்ந்து பார்க்கிறது, ஆராய்ந்து பார்க்கிறது, ஆராய்ந்து பார்க்கிறது. என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அமரட்டும்.
ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரணும். ஓ ரிமா ஷாதலா பரக்கலதி ஆந்துனதிவி மாவு ஷாதலாதாரதி ஆந்துனதிவி. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட உள்ளங்கள் இந்த நேரத்தில் ஹல்லேலூயா இயேசுவே அவைகளுக்கு ஆறுதல் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஆறுதல் அளிக்கிறவர், எங்களை தேற்றுகிற தேற்றரவாளன், எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தருகிறவர். ஓ ஹோ ஹோ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒழுங்கீனமாக இருக்கிறதை ஒழுங்காக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அன்று ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். வேதம் சொல்லுகிறது பூமி ஒழுங்கீனமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஜலத்தின் மேல் அசைவாடினார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே அசைவாடுவாரோ அங்கே தேவ வல்லமை இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே அசைவாடுவாரோ அங்கே ஒழுங்கீனம் ஒழுங்காக மாறும். எசப்பா இந்த நேரத்திலும் ஆவியானவர் பிள்ளைகள் மேல் அப்பா அமரட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலும் அமரணும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அசைவாடட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான அசைவாடுகிற இந்த நேரத்தில் இருள் விலகி போகும், கார் இருள் நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுபட்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுபட்டு போகும். பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுபடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து நின்று ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, உன்னதமாய் உத்தமமாய் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இயேசுவே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. ரட்சகர், உலக ரட்சகர் அவர். அப்பா நீர் மீட்கும்படி வந்தீர். எங்கள் மீட்பர், எங்கள் மீட்பர், எங்கள் மீட்பர், எங்கள் மீட்பர். எங்களை ரட்சிக்கும்படி கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டு. தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். ஏசப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும் அப்பா. அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு கட்டுகளையும் அது அறுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது சுகமாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற என் தேவனீர், ஒடுங்கி போயிருக்கிற ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. ஒருவேளை உம்முடைய ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே ஜனங்கள் அவர்களை ஒடுக்கலாம் ராஜா. பிசாசானவன் ஒருவேளை நெருக்கலாம் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த நேரத்தில் அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தில் நெருக்கத்தோடு சகோதரி நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சகோதரி இருதயத்தில் நீங்கள் அதிக நெருக்கத்தோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடித்து கொள்ளலாம் என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு வேதனை. நீங்கள் நேற்று கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் மரித்தால் நலமா இருக்கும் என்று உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை கவனித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மரிப்பதற்கு அல்ல, நீங்கள் ஜீவனோடு இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஜீவனோடு இருப்பதையே அவர் விரும்புகிறார். என் தேவன் உங்கள் ஜீவனை அவர் விரும்புகிறவர். நீங்கள் ஜீவனாய் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்கள் கட்டுகள், உங்கள் மனபாரங்கள், மனவேதனைகள், எந்த பாரம் உங்கள் இருதயத்தை அழுத்துகிறதோ அந்த பாரம் உங்களை விட்டு நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா இந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அப்பா, இருதயத்தில் காணக்கூடிய பாரங்கள் இப்பொழுது விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உணரட்டும் அப்பா. உன்னதமானவரே, ஹல்லேலூயா. அழைக்கிற இடத்துக்கு இறங்கி வருகிறவர். எஸ் டாடி. இந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து பிள்ளைகளுமே அழைத்தாலும் சரி, இயேசுவே நீர் அற்புதத்தை நீர் இப்பொழுது செய்வீர்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். நீங்கள் இருக்கிற வீடுகளில் இந்த ஜெபத்தை நீங்கள் கவனித்து கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு மகிமை உங்கள் கூடாரத்தை அது நிரப்புகிறது. தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய இருள் இப்பொழுது நீங்கி போய் கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை சூழ்ந்து இருக்கிற இருள் அது நீங்குகிறது. உங்களை சுற்றி இருக்கும் இருள் நீங்குகிறது. உங்களை நெருக்குகிற ஒடுக்குகிற எல்லா மனுஷருடைய தந்திரங்களும் இன்றைக்கு அது முழுவதுமாக முறியடிக்கப்பட்டு போகிறது. உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய இருளை என் ஆண்டவர் அகற்றுகிறார், என் தேவன் அகற்றுகிறார். இப்பொழுது ஆவியானுடைய உணர்த்துதல்படி நான் பேசுகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேடினாலும் கண்டடைய மாட்டீர்களாம். நீங்கள் தேடினா கூட இந்த பிரச்சனை இப்பொழுதைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை உங்களை பின்தொடராது. நீங்கள் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் உங்களை விட்டு அவர் விலக்குகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிமா ஷதலப ரக்கல தியான் சுனதிபி. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ராஜா இந்த நேரத்தில் தொடணும் அப்பா. இந்த லைவா இந்த இடத்துல ஜெபிக்க வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே ராஜா இருதயத்திற்குள் நீர் இறங்குவீராக. பிள்ளையோட இருதயத்துக்குள் நீர் இறங்குவீராக ராஜா. எப்படிப்பட்ட கசப்பான காரியங்களையும் என் ஆண்டவர் நீர் விலக்கி தரணும். எப்படிப்பட்ட கசப்புகளும் நீங்கி போகட்டும். இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், மனபாரங்கள், மனவேதனைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நீக்கி தருவீராக ராஜா. இருதயத்தில் காயம் கட்டுகிறவர் அப்பா, ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் காணக்கூடிய காயங்கள் கட்டப்படட்டும் அப்பா. மனவேதனைகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைந்திருக்கிற உள்ளங்களை தேற்ற நினைக்கிறீர் அப்பா நீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே, உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், இப்பொழுதே ஒவ்வொருடைய இருதயமும் இப்பொழுது தேற்றப்படட்டும். ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதா இருங்கள் என்று நீர் சொல்லுகிறேன். பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அம்மா ராஜா எஸ்வப்பா, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ மகிமை இறங்கட்டும். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி அவர்களுக்கு துன்மார்க்கராய் இருக்கிறவர்களை அழிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுவர்களை யாவரையும் காப்பாற்றுகிறவர். ஆகவே நான் சொன்னேன், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. என் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு நான் உம்மை நேசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் உணர்த்துகிறார், நிறைய பேர் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தேவன் எனக்கு பதிலே தரலை. நான் ஜெபிச்சு பார்க்குறேன், நான் உபவாசம் இருந்திருக்கிறேன், ஆனால் கர்த்தர் இன்னும் எனக்கு பதில் தரலை. அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிறார். தேவன் அமைதியாகவே இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் பதில் தரலை? என் வாழ்க்கையில் தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதுங்க. அவர் அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் ஒருபோதும் மூடாதுங்க. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இரவும் பகலும், இரவும் பகலும் அவர் நம்மேல கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை குறித்து பேசுகிற பொழுது அவர் ஜாமக்காரர். அவர் ஜாமக்காரர். இரவும் பகலும் நமக்காக விழித்திருக்கிற ஜாமக்காரர். ஆக கர்த்தருடைய சத்தம் கேட்கலன்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம் பாருங்க. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் தேவன் அமைதியாக இருக்கிறது போலவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தமே இல்லாத போல இருக்கும். நீங்கள் ஜெபிச்சு பார்க்குறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல உபவாசம் இருக்கிறீங்க, ஆனாலும் பதில் வரலை. ஏன் எனக்கு இன்னும் வரலை? ஏன் எனக்கு இன்னும் வரலை அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். பாருங்கள்,
அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார்னு அர்த்தம். உங்கள் கூட தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. பாருங்கள், யோசேப்போட வாழ்க்கையை குறித்து கூட நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். பாருங்கள், அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது இல்லைங்களா? எல்லா அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்பதாக விழுந்து வணங்குகிறது. அவன் அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவான். தன் சகோதரர்களுக்கு முன்பதாக, தன் ஜனங்களுக்கு முன்பதாக அவன் உயர்த்தப்படுவான். எல்லோரும் அவனை வணங்குவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தேவன் அவனுக்கு வைத்திருக்கிறேன் என்று தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். எல்லா நட்சத்திரங்களும் அவனை பணிந்து அவனை வணங்குகிறது. சூரியனும் சந்திரனும் அவனுக்கு முன்பதாக பணிந்து வணங்குகிறது. இந்த தரிசனத்தை அவன் பார்த்துட்டான். ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குது? அவனுடைய சொந்த சகோதரர்களே அவன் என்ன செய்கிறாங்க? அவனை கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போடுறாங்க. அவனை கொல்லும்படி திட்டம் போடுறாங்க. அவனை கிணத்துல கொண்டு போய் போடுறாங்க. அவனை விற்று போடுறாங்க. பாருங்க, அவனை எகிப்துக்கு அடிமையாக விற்று போடுறாங்க. தேவன் அமைதியாக இருந்தார். அவன் வாழ்க்கையில் பதிலே கிடைக்கவில்லை. ஆனால் அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டாயிற்று. அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அமைதியாக இருக்கிறார். ஆண்டவர் பதிலே சொல்லலை. ஆனால் அவனும் தேவனை குறித்து எந்த முறுமுறுக்கவும் இல்லை. பாருங்க, அவன் விசுவாசத்தில், நம்பிக்கையில் அவன் தைரியமாக இருந்தான். போர்த்திபார் வீட்டிலே அவனுக்கு சோதனை வருகிறது. பாவம் செய்யும்படி போர்த்திபாரின் மனைவி இழுக்கிறான். இவன் என்ன செய்யறான்? தேவனுக்கு பிடிக்காத இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஓடுறான். பாவத்தை விட்டு அவன் விலகி ஓடுறான். தரிசனம் அவன் மேலே இருக்கிறது. ஆனால் தேவன் அமைதியாக இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் தரிசனத்தை கொடுத்திருப்பார். உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். இதை செய்வேன் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அது அமைதியாக இருக்குதுன்னா வேற ஒன்றுமே இல்லை. அதற்கேற்ற காரியங்கள், அதற்கேற்ற இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் மேன்மை அடையும்படி எந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்ணப்பட்டதோ, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன்னு சொன்னாரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களை அவர் உருவாக்கி கொண்டிருப்பார். உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அவர் வேலை செய்து கொண்டே தான் இருப்பார். அவர் அமைதியாக இருப்பது இல்லைங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். நமக்கு தெரியாமல் இருக்கும். அவர் ரகசியத்தின் தேவன். அநேக காரியங்களை அவர் ரகசியமாகத்தான் செய்யக்கூடியவர். அவர் ரகசியமாகத்தான் செய்யக்கூடியவர். வேதம் சொல்லுகிறது, சொன்னது நிறைவேறும், நீ காத்திரு, அது நிறைவேறியே தீரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அதற்காக காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நெருக்கங்கள் இருக்கும். பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில அமைதியாவே இருக்கிறார். ஆண்டவர் பேசவே இல்லை. பாருங்க, ஆனா வேதம் இப்படி குறிப்பிடுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தியாக இருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய உற்சாகத்திலிருந்து அவன் குறையவே இல்லை. தான் செய்யக்கூடிய வேலையிலும் தேவனுடைய கற்பனையின்படி அவன் சரியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பாடுகள் அவன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். கர்த்தருடைய சத்தம் அங்கே இல்லை. ஆண்டவருடைய பேசலை. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு போடுறாங்க? சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க. கர்த்தருடைய சத்தம் இல்லை. கர்த்தர் அமைதியா இருந்தார். அமைதியா இருந்தார். பாருங்க, அங்க அவன் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது ராஜா கிட்ட வேலை பார்க்கிற, பணிவிடை செய்யக்கூடிய அந்த மனுஷர்களுக்கு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்றான். அவங்க சிறையில் இருக்கிற பொழுது அவங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? வியாக்கியானம் சொல்றான். அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். ஆனால் அவங்ககிட்ட ஒருத்தர் கெஞ்சுறான். பாருங்க, நீங்க போனா என்னை குறித்து ராஜாட்ட சொல்லி என்னை வெளியே விட சொல்லுங்க. அவன் எனக்கு ராஜா பதவி வேணும்னு சொல்லலை. யோசேப்பு, என் மேலே ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதனால் எனக்கு இப்போ இல்லை. பாருங்கள், அவன் என்ன சொன்னானா? என்னைய இங்கேருந்து என்னைய வெளியில் விட சொல்லுங்கள், எனக்காக கொஞ்சம் உங்கள் ராஜாட்ட பேசுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான்.
ஆனால் அவர்களும் மறந்து போனாங்க. தேவன் அமைதியாக இருக்கிறார். யோசேப்பிட்ட ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறார். போனவனும் மறந்துட்டான் பாருங்க. ஆனால் தேவன் சும்மா இருப்பதில்லை பாருங்க. அந்த நேரம் வந்தது. யோசேப்பினிடத்தில் இல்லை, பார்வோனுடைய சொப்பனத்தில் அவர் வெளிப்பட்டார். அவனை பயமுறுத்தினார் பாருங்க. அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவனுக்கு விளக்கம் தெரியாம அவன் முழிக்கிறான். கர்த்தர் கிரியை செய்தார் பாருங்க. இப்ப இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சகோதரர்கள் செய்தது இப்போ நீங்க சொல்லுங்க, அவர்கள் செய்தது சரியா தவறா? அவர்கள் அப்படி அவனை தள்ளலை அப்படின்னு சொன்னா, அவனை எகிப்தில் அவங்க அடிமையா விற்கலை அப்படின்னு சொன்னா, அவனை போர்த்திபாரின் மனைவி பிடிச்சு இழுக்கலைன்னு சொன்னா, அவன் சிறைச்சாலையில் போடப்படலைன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்க முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையில் அமைதியா இருப்பார் என்று சொன்னா, அவர் ஏதோ ஒன்றை உங்களுக்காக அவர் பெரிய திட்டத்தை போடுறார்னு அர்த்தம். இந்த காத்திருக்கும் நாட்களில் நம்ம பல விஷயங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு கற்றுத்தருவார். ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார், உன்னை இந்த மாதிரி பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டார்னா அதற்கு ஏற்றபடி நம்மை வணைவார், நம்மை உருவாக்குவார். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு மேனேஜர் ஆகணும்னா கம்பெனிக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களை விட மாட்டாங்க பாருங்கள். நீங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வேலையை பார்த்து தான் அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க. அப்போ அதுக்கேற்றபடி நீங்கள் வணையப்படுறீங்க. அந்த சூழ்நிலைகளை நீங்கள் புரிய வேண்டி இருக்கிறது. உங்கள் கம்பெனியை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆராய்ஞ்சு அங்கே அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்ய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அதை புரிய பழக்குவிக்கப்பட அதற்கு பிற்பாடு தான் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு போக முடியும். பாருங்கள், ஆண்டவர் உங்களை உருவாக்க அவர் திட்டம் கொள்ளுகிறார். எப்பொழுதெல்லாம் அவர் அமைதியாக இருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்தமும் எனக்கு கேட்கலை, ஆண்டவர் என்னிடத்தில் பேசலை, ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், ஒன்றை விசுவாசியுங்கள், என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்ப்போமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவர் சிறு பிள்ளை, அவர் பிறந்ததிலிருந்து பாருங்க 30 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருந்தார். இயேசுடைய வாழ்க்கையிலேயே தேவன் அமைதியாக இருந்தார் பாருங்க. 30 வருஷம் வரைக்கும் 30 வருஷம் வரைக்கும் அமைதியாக இருந்தார் பாருங்க. 30 வருஷம் கழிச்சு தான் அவருடைய ஊழியமே ஆரம்பிக்கப்படுகிறது. தேவனுடைய சத்தம் கேட்கிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. யோவான் ஸ்நாபகனாலே அவர் ஞான ஸ்நானம் எடுக்கிற பொழுது, தண்ணீரில் மூழ்கி எழும்புகிற பொழுது வானம் திறக்கிறது. தேவன் அங்கிருந்து பேசுகிறார். இப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். பாருங்க, அவருடைய வாலிப வயசுல அவர் 12 வயது நிரம்பின பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் தேவாலயத்துக்கு போயிட்டு வருகிறப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் அதை வாசிங்க. அவர் அந்த சம்பவம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இயேசுவுக்கு பிராக்டிஸ் கொடுக்கப்படுது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தேவன் அமைதியாக இருக்கிற பொழுது அங்கே அவருக்கு பிராக்டிஸ் கொடுக்கப்படுது. அங்கே அழகாக எழுதிருக்கும் பாருங்க, அவரை ஞானத்தில் தேவன் அவருக்கு பிராக்டிஸ் கொடுக்கிறார், பழக்கு வைக்கிறார். வளர்த்தியில் தேவ கிருபையில் அவர் வளர்கிறார், மனுஷருடைய தயவில் அவர் வளர்கிறார். பாருங்க, அவர் அதிகமாக இதில் தான் விருத்தி அடைகிறார். ஆண்டவர் அவரை உருவாக்குவார், அதுக்கு பக்குவப்படுத்துகிறார். பாருங்க, அதுக்கு 30 வருஷம். நம்ம இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் பாருங்க. அப்போ தேவன் மௌனமாக இருக்கிறார்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் நீங்கள் விரும்புவதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். நீங்கள் கேட்கறத மட்டும் உங்களுக்கு தருகிறவர் அல்ல, நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறவர். நீங்கள் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் பாத்திரத்தை நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, அதை நிரம்பி வழியச் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், அமைதியாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் மனசில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஆக பயப்படாதீர்கள். இந்த இடைக்காலத்திலே உங்களை பிசாசின் போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். உங்கள் உற்றார் உறவினர்களை உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். குடும்பங்களில் பல பிரச்சனைகளை பிசாசானவன் கொண்டு வரலாம். சத்துருவின் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் விசுவாசத்தை தேவன் அங்கே பார்க்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவர் உருவாக்குகிறார். சூழ்நிலைகளை அவர் நமக்கு காண்பித்து தருகிறவர். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, மனுஷருடைய சுபாவங்கள் என்ன என்பதை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரோ, நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ, அந்த நெருக்கத்தில் தான் நம்மளை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க நம்மளால் அறிய முடியும். அப்போ தான் உங்கள் மேலே உண்மையாக உங்களை மேலே வைத்திருக்கிற அன்பு நேசம் யார் வைத்திருக்கிறாங்கிறத நீங்கள் அறிய முடியும். நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு போவார்கள். நம்ம அதிகமாக நம்பி இருப்போம், எல்லாம் நம்மளை கைவிட்டு போவோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன உண்மையான அன்பு, ஒருபோதும் மாறாத அன்பு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். இதை நமக்கு உணர்த்துவார். அவர் அமைதலாக இருக்கிறார்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு இதை தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீண்ட நாள் ஆயிடுச்சு, இன்னும் பதில் இல்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறார், ஏன் அமைதியாக இருக்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ அவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து படகுல போகிற பொழுது பாருங்கள், சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து படகுல போயிட்டு இருக்கிற பொழுது அங்கே புயல் வருது, பெருங்காற்று வீசுது, படகு தண்ணீரில் அலைக்கழிக்கப்படுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசுக்கு அடித்தட்டில் போய் அவர் படுத்து தூங்கிட்டு அவர் அமைதியாக இருந்தாராம். எந்த சத்தமும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை, அவர் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. பிரியமானவர்களே, உங்கள் படகுல தான், படகு என்பது நீங்கள், உங்கள் சரீரம், உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். பயப்படாதுங்க. ஐயோ, ஆண்டவர் என் கூட இல்லை, கர்த்தர் என் கூட இல்லை, தேவன் என் கூட இல்லை போல இருக்குது, என் வாழ்க்கைய சூழ்நிலையை பார்த்தா தேவன் என் கூட இல்லாதது போல இருக்குது அப்படிம்பாங்க. இல்லைங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார், உங்கள் படகுல தான் இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு அந்த படகுல இருக்கிறார், ஆனால் அமைதலாக இருக்கிறார். சீஷர்கள் பதட்டப்படுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்புறாங்க, ஐயரே பாருங்க, காற்றும் புயலும் வீசிக்கிட்டு இருக்குது, நாம் மடிந்து போக போகிறோம், இதை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அவர்களை பார்த்து, ஏன் விசுவாசம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்கிறார். அவர் அமைதியாக இருப்பார் என்று சொன்னால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், சகலத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் என்ன பார்க்கிறார்? முதல்ல நாம் அவரை தேடுகிறோமா என்று பார்ப்பார். நாம் அவரை தேடுறோமா? நெருக்கத்தில் நம்ம அவரை தேடுறோமா, இல்லைன்னா மனுஷர்களை தேடுகிறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, நெருக்கம் வருகிறோம், நம்ம முதலாவது யாரை தேடுகிறோம்? கடவுளை தேடுறோமா, இல்லைன்னு சொன்னால் மனுஷர்களை தேடுவோமா? நம்ம நம்பிக்கையை யார் மேலே வைத்திருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறாராம். ரெண்டாவது, நான் வேகமாக சொல்லி முடித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ரெண்டாவது, பிரச்சனைகளில் கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டா என்று பார்க்கிறாராம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்போ, நெருக்கங்கள் இருக்கிறப்போ, இந்த பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாராம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் கூட தான் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, காரணம் நான் கூட தான் இருக்கிறேன். ஆறுகள் உன்மேல் புரளும், நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்கினியில் நடக்கிறீங்க, நடக்கத்தான் செய்வீங்க, ஆனாலும் நீங்கள் வேக மாட்டீங்க, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஸோ பாருங்க, இங்கே ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பாருங்க, மூன்றாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த நாட்களிலே நமக்கு அவர் அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? இதுதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் செய்யறதில்லை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை ரொம்ப ஆழமாக பார்க்குறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சகலவற்றையும் ஆளும் தன்மையை அவர் மனுஷனுக்கு தான் கொடுத்தார். ஆதாமுக்கு மனிதனை படைத்த பொழுது ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் பாருங்க, மனுஷன் ஏமாந்து என்ன செஞ்சான்? பிசாசிட்ட விட்டு கொடுத்துட்டான். அவன் ஏமாத்தி பிசாசு பிடுங்கிக்கிட்டான். இப்போ அதை மீட்டு தரும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து நம்மிடத்தில் அவர் மீட்டு கொடுத்துட்டார். இப்பொழுது பிதாவின் வலது பாரிசில் அமர்ந்து இருக்கிறார். நாம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்ம கரங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மார்க் 16:17 எடுத்து வாசிக்கிற பொழுது, என்னை விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள். என்னென்ன அடையாளங்கள்? நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்துட்டார். யோவான் 1:12-13 எடுத்து வாசிச்சு பாருங்க. நாம் பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனால பிறந்திருக்கிறோம் என்பதை அந்த இடத்துல வாசிக்கிறவர்கள் நமக்கு கண்டுகொள்ள முடிகிறது. பாருங்க, ஆக இந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறோமா? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ வாயின் வார்த்தை, நம்ம என்ன பேசுகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் அதை எதை விசுவாசிங்க? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். என் நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கும் அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது. ஆக பிசாசை நான் எதிர்த்து நிற்பேன், பலவீனத்தை நான் எதிர்த்து நிற்பேன், என் தரித்திரத்தை நான் எதிர்த்து நிற்பேன். எனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழும்பினாலும் நான் எதிர்த்து நிற்பேன். நான் அதை மேற்கொள்ளுவேன். அதை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க பிரியமானவர்களே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு நில்லுங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஏன் அமைதியாக இருக்கிறார்? நீங்கள் செயல்படணுங்கிறதுக்காக. என் தேவன் அமைதியாக இருக்கிறார். உங்கள் கையில் கொடுத்துட்டார். ஆமாம், ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டார். இப்போ நீங்கள் தான் அடிக்கணும், நீங்கள் தான் எதிர்த்து நிற்கணும், நீங்கள் தான் பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கரம் உங்கள் மேலே இறங்குங்க. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்குது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமாம், நீங்கள் ஆண்டவர் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதுங்க. அவர் உங்களை சுற்றிலும் இருப்பார். உங்களை சுற்றிலும் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தும்படி உங்கள் அருகிலே தான் இருப்பார். உங்களை விட்டு போகவே மாட்டார். அவர் பொய் சொல்ல, அவர் மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவானா? ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வேதம் பொய் சொல்லாது. அவர் எல்லாத்தையும் வாக்குத்தத்தம் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். சொன்னால் கூட நம்ம மறந்து போயிடும், நம்ம மைண்டில் இருக்காது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அதுக்காக தான் வேதம் என்கிற இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதி தந்திருக்கிறார் பாருங்கள். எழுதி வச்சிருக்க எல்லா சுற்றியுமே. உனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் போராட்டங்கள் வருது, எப்பெல்லாம் உனக்கு நம்பிக்கையற்று போகுதோ, அப்போல்லாம் இதை எடுத்து படிங்க. அப்போல்லாம் இதை எடுத்து நீங்கள் புரட்டி பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார், எனக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், எதை செய்து முடித்தார், எதற்காக அந்த சிலுவையில் அவர் தொங்கினார், ஏன் அவர் காயப்பட்டார், ஏன் அவருடைய சரீரங்கள் பிக்கப்பட்டது, எதற்காக, எல்லாம் எதற்காக? எல்லாமே நமக்காக தான் பிரியமானவர்களே. எல்லாம் உங்களுக்காக தான், நமக்காக தான். ஒரு தகப்பனாக என்ன செய்யணுமோ அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தந்திருக்கிறார். அவர் உலக தகப்பன், சாதாரண தகப்பனே. வேதம் சொல்ல, பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிற பொழுது அவர் பரம தகப்பன். அவர் பரம தகப்பன். உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். சோர்ந்து போகாதுங்க, தைரியப்படுங்க. அவனுடைய வார்த்தையில் நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் பலப்படுங்கள் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுதே அற்புதம் நடக்கும். நான் இந்த ஜீவ வார்த்தையை பேசுகிற பொழுது உங்கள் சரீரத்திலே அற்புதங்கள் நடக்கும். உங்கள் இதய பாரங்கள் நீங்கி போகும். இதயத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைஞ்சு போகும். கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைஞ்சு போகும். உங்கள் கை கால்கள் சரியாக செயல்படும். முடவர்கள் எழுந்து நடப்பீங்க.
பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைக்கும், செவிடர்கள் கேட்பார்கள். காரணம், ஜீவனுள்ள வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவ தண்ணீரை நீங்க குடிங்க பிரியமானவர்களே. ஆனது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிக்கிற பொழுது, இந்த வசனம் என்கிற இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் குடிக்கிற பொழுது உங்கள் சரீரத்திலே மாறுதல் உண்டாகும். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற பயம் நீங்கி போகும். எலிசாவுக்கு பிரச்சனை வருது. ஆமா, எதிரி நாட்டுக்காரனை பாருங்க. அவன் பள்ளி அறையில் பேசுறத இவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுறார். இவன் போய் ராஜாட்ட சொல்லி இஸ்ரவேல் மக்களை அவன் காப்பாற்றிறான். அவன் கடுப்பாய் என்ன செய்யறான்? கோவப்பட்டு எலிசாவை பிடிக்கும்படி வருகிறான். எலிசாவை பிடிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஒரு சேனையை இறக்கிட்டாரு பாருங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் இவனை பிடிச்சிட்டு போயிடணும்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு துணையாக, தேவ மனுஷனுக்கு துணையாக உன்னதத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கி நிற்கிறாங்க. ஒரு தூதன் இறங்கினாரே 1,85,000 பேரை கொன்னவன். இப்போ இங்கே பார்த்தோம்னா அக்கினி ரதத்தோடு கூட வல்லமையுள்ள தேவ தூதர்கள் அங்கே மலை முழுசும் குமிஞ்சு நிற்கிறாங்களாம். உங்களை சுற்றிலும் என் தேவன் அப்படிப்பட்ட பாதுகாப்பை அவர் வைப்பார். இப்பொழுது வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் இதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களை, இதை விசுவாசியுங்கள். உங்கள் அமைதியான இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசலை நீங்கள் நினைக்காதுங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிடாதுங்க. உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் படகுல தான் இருக்கிறார். நீங்கள் எழும்பி நீங்கள் செயல்படணும். என் பிள்ளை எழுந்து அடிக்கணும், என் பிள்ளை எழும்பி அதை துரத்தணும். நான் செய்கிற கிரியைகளை என் பிள்ளை செய்யணுங்கிறது அப்பாவுடைய விருப்பம். ஒரு தகப்பனுக்கு அவரால் செய்ய முடிஞ்சதை செய்கிறாரு, செய்ய முடியாததை என் பிள்ளை செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா நான் பார்க்காத உயரத்தை, நான் பார்க்காததை என் பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் சாதாரண உலக தகப்பனுக்கு இருக்குமா? இருக்காதா? இருக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான். இயேசு என்னென்ன செஞ்சாரு? அவர் முடவனை எழுந்து நடக்க பண்ணினார், ஊமையனை பேச பண்ணினார், செவிடனை கேட்க பண்ணினார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், பாடையை தொட்டு உயிரோடு எழுப்புறாரு பாருங்க. 4 நாள் அழுகி போன சரீரத்தை உயிரோடு எழுப்புறார். இப்போ இந்த இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை காட்டிலும் மேலானதை செய்வான். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். ஒரு தகப்பனுடைய இருதயம். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். தைரியமாக நில்லுங்கள். உங்களை விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என் தேவ வல்லமை உங்களை தொடும், உங்களை நிரப்புவார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் கட்டுகளை அறுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் நினைக்காதுங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், God is with you now, the present time. இந்த நேரத்தில் அந்த ஜீவனுள்ள தேவன் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இறங்குது. அநேகர் அபிஷேகத்தில் தொடப்படுறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்கிறேன், உங்கள் அருகிலே தேவன் இறங்கி இருக்கிறார். உங்கள் கூட தாங்க இருக்கிறார். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, கலங்காதுங்க. என் தேவன் அற்புத சுகத்தை அவர் கட்டளையிடுவார். உங்கள் கடன் பாரங்களை ஆண்டவர் நீக்கி தருவார். உங்களை ஒரு மதிலை தாண்ட பண்ணுவார். உங்களுக்கு முன்னாக நிற்கிற எப்படிப்பட்ட எரிகோக்களையும் அவர் விழ பண்ணுவார்.
செங்கடலை அவர் பிளந்து உங்களுக்கென்று வழியை உண்டாக்குவார். யோர்தானை பின்னிட்டு போக பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக ஏது வந்தாலும் சரி, உங்களை தொடர்ந்து வரக்கூடிய எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, அதை முழுவதுமாக அழித்து போடுவார். உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பார்வோன்களை அழித்து போடுவார். எந்த பிரச்சனை உங்களை தொடர்ந்து வந்தால், எப்படிப்பட்ட சாபங்கள் உங்களை தொடர்ந்து வரும் என்று சொன்னாலும், எல்லா சாபங்களையும் என் ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி போடுவார். இதை விசுவாசிங்க. என் தேவன் சகலவற்றையும் நீக்கி போடுவார். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை இருளையும் அகற்றி போடுவார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இவரே. இம்மானுவேல். சொல்லுங்க, இம்மானுவேல். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல், God is with us. God with us. சொல்லுங்க, இம்மானுவேல், God with us. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல். இந்த வார்த்தை ஒரு சிலருடைய இருதயத்தில் பற்றி பிடிக்கிறது. இம்மானுவேல். அவர் இம்மானுவேல். கர்த்தர் என்னோடு, இயேசு என்னோடு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு, தேவன் என்னோடு, இம்மானுவேல். கர்த்தர் என்னோடு. ஆக பிசாசே நீ வெளியேறு. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல். இந்த வேர்டை சொல்லி பாருங்க. என் தேவன் உங்களை மகிமையால் நிரப்புவார். ஒரு அபிஷேகத்தால் நிரப்புவேன்னு சொல்றாரு. இம்மானுவேல். சொல்லுங்க, தேவனால் நீங்கள் தொடப்படுவீங்க. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்க, இம்மானுவேல். ஆவியானவர் சொல்லுகிறார். சொல்லுங்க, இம்மானுவேல். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆக நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் விழுந்து போவதில்லை. நாங்கள் தள்ளப்பட்டாலும் விழுந்து போக மாட்டோம். நாங்கள் மடிந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. காரணம், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நேரத்திலும் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடட்டும். அப்பா, ஓ ரீபா ஷாதலா பராக்காலா தியான் சொன்னதி என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரியமானவர்களே, தேவ மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை உங்களை நிரப்பட்டும். தேவ மகிமை உங்கள் வீட்டிற்குள் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை தொடட்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்கள் கணவரை தொடட்டும். தேவ மகிமை அப்பா உங்கள் மனைவியை தொடட்டும் சுவாமி. தேவ மகிமை உங்கள் குடும்பங்களை இப்பொழுது நிரப்பட்டும். இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை இப்பொழுதே நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும். தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிற என் ஆண்டவர், புதிய பலத்தால் நிரப்புகிற என் ஆண்டவர். கட்டுகள் அறுபடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ரீமா தேவ மகிமை இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளை நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும். அப்பா, கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எப்படிப்பட்ட பொல்லாப்பும் இப்பொழுது விலகி போகணும். எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்கள் விலகி போகட்டும். வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்யக்கூடிய எந்த கிரியைகளும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகும். தேவ ஆவியானவர் பிரத்யட்சமாக உங்கள் அருகில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா பேசுங்க. ஹல்லேலூயா. அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லுங்க. உங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் பேசுகிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட கன்னிகளும் இப்பொழுது தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட சங்கிலிகளும், கட்டப்பட்ட சங்கிலிகள் இப்பொழுது அப்பா அது உடைக்கப்படட்டும். அப்பா, ஓ ரீமா ஷாதலா பராக்காலா தியாந்துனதிபி. இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கணும். அப்பா, ஒரு புதிய பலத்தால் என் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வமே, ராஜா நீர் எங்க கூட இருக்கிறீங்க. இம்மானுவேல். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பிரச்சனையில சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. மதுபானத்துக்கும், குடிக்கும், விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இப்பொழுது விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க கணவர் அந்த மாதிரி சூழ்நிலை சிக்கி இருக்கலாம், உங்க மனைவி சிக்கி இருக்கலாம், பிள்ளைகள் சிக்கி இருக்கலாம். இந்த
ஹல்லேலூயா. இந்த பாவ பிடியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நான் பேசுகிறேன் இப்பொழுது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதுபானத்துக்கு மதுபோதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நான் பேசுகிற இந்த இம்மானுவேலுடைய பெயரை கொண்டு சொல்கிறேன், விடுதலை, விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை ராஜா யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருவேளை விபச்சாரத்தில் சிக்கி இருக்கலாம், வேசித்தன ஆவிகளிலே அப்பா சிக்கி கொண்டு இருக்கலாம் ராஜா. எஸ் அப்பா, விட முடியாது பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சிந்தையில் ஹல்லேலூயா ஆண்டவரின் மாற்றத்தை கொடுக்கணும், இதயத்தில் மாற்றத்தை ஆண்டவர் இப்பொழுது நீங்கள் கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. விபச்சாரம் பாவம் என்று சொல்லக்கூடிய அப்பா அதை உணர்த்தக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நீங்கள் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. தன் மனைவியை விட்டு வேறொரு மறைவினிடத்தில் அப்பா சேர நினைக்கிற எந்த அசுத்த கிரியைகளையும் இப்பொழுது பிள்ளைகள் விட்டு விலகி போகணும் அப்பா. ராஜா இயேசுவை, இந்த நாட்களில் கட்டவிழ்க்கப்பட்ட இந்த பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது செயல்படக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளோட காரம் இப்பொழுது இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தெய்வ மகிமை ஒவ்வொரு தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. முழங்கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும். இப்பொழுது கால்களில் காணக்கூடிய பலவீனங்கள், கால்களில் காணக்கூடிய பலவீனங்கள், கால்களில் ஓடக்கூடிய நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஜீவன் கால்களுக்குள்ளே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது கால்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஒருவேளை உங்கள் கால் வீங்கி இருக்கலாம், உங்கள் காலில் ஆண்டவர் சொல்றார் பிரச்சனையோடு இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் தொட்டு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி பாருங்க. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா அற்புத சுகம் உண்டாகும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுங்க. அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகிறது. கட்டிகள் மறைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே, கட்டிகள் மறைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கட்டுகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ராஜா சரீரத்தில் காணக்கூடிய, இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், இரத்தத்தில் இரத்த அணுக்களுக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கேன்சர் வியாதிகளை நான் கேன்சல் பண்றேன். சரீரத்தை விட்டு விலகி போ இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத கேன்சர் பிசாசே இயேசுவின் நாமத்தில் விலகி போ பிள்ளைகளை விட்டு. ஹல்லேலூயா. கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. thank you holy spirit. பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதி இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா அப்பா கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது இப்பொழுது அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் கைகளை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, இப்பொழுது நீங்கள் கரங்களை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு அற்புத சுகத்தை உங்களுக்கு தருகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நான் விடுதலையை பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, விடுதலையின் ஆவியானவர் இந்த நேரத்தில் நீ இறங்குவீராக. ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படணும். தேவ தூதர்கள் இப்பொழுது அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு பிள்ளைகள் அருகிலும் தேவ வல்லமை பொழுது இறங்கும், தேவ தூதர்கள் இறங்கும், தேவ ஆவியானவர் கிரியை செய்யணும். எஸ்டடி கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சுகத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சுகத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு நேராக நான் சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். இப்பொழுதே ராஜா இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நான் சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே அற்புத சுகம் இறங்கட்டும். இப்பொழுது சுகம், 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 அற்புத சுகம், அற்புத சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். இதை பார்க்கிற உங்களுக்கு அற்புத சுகம். ஹல்லேலூயா. வியாதி இருக்கிற இடத்துல கரங்களை வைங்க. நான் சுகம் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், அற்புத சுகம், அவருடைய தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you holy spirit. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ராஜா சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். அப்பா, உம்முடைய தழும்புகள் 5 காயங்களை நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரப்பா. ஆமாம் ராஜா. இயேசப்பா, கைகளிலே உண்டான, கைகளிலே கடாவப்பட்ட அந்த ஆணிகள் நிமித்தமாக அங்கிருந்து வழிந்தோடின இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது பாயட்டும். கைகளில் காணக்கூடிய வலிகள், கைகளில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். கைகளில் மூட்டுகளில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். விரலில் காணக்கூடிய வீக்கங்கள், வலிகள், ஹல்லேலூயா, கேன்சர் கட்டிகள், கையில் காணக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை,
விடுதலை. அல்லேலூயா. இயேசுவே, அப்பா பிதாவே, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது ராஜா, அங்கிருந்து வழிந்தோடின ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும் அப்பா. இப்பொழுதே வழிந்தோடின அந்த ரத்தம் இப்பொழுது பிள்ளைகளுடைய சரீரத்தில் அது விழட்டும். கால்களில் காணக்கூடிய பிரச்சனைகள், எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சரி, கால்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் ராஜா. ஒரு ஜீவன் கால்களுக்குள்ள இறங்கட்டும், கால்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும், கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். அல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா. அந்த கால்களுக்குள்ள, கரடுகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும் அப்பா. பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவர் அப்பா. நீங்க இப்பொழுதே ஒரு பலன் பிள்ளையுடைய கால்களுக்குள்ள இறங்கணும். கட்டப்பட்ட கால்களுக்குள்ள அல்லேலூயா இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகணும் அப்பா. பிசாசினால் கட்டப்பட்டு எழும்ப முடியாதபடி, அல்லேலூயா நடக்க முடியாதபடி, இடுப்புக்கு கீழே அல்லேலூயா அவர்கள் எழுந்து நடக்காதபடிக்கு அசப்பா கால்களை, கால் மண்ணை எடுத்து செய்யப்பட்ட செய்வினைகள், கட்டப்பட்ட கட்டுகள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே பட்சிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே பட்சிக்கப்படுவதாக. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. ஹல்லேலூயா. கால்களில் கட்டப்பட்ட எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறீங்க. அநேக நாட்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாட்கள் பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் கால்களில் தான் பிரச்சனை. உங்கள் குடும்பத்தில் அநேகருக்கு கால்களில் பிரச்சனை வந்திருக்குது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை. திருமண காரியங்கள் தடை, திருமண காரியங்கள் தடை. ஆவியானவர் சொல்லுகிறார், திருமண காரியங்கள் தடை. உங்கள் குடும்பத்தில் திருமண காரியங்கள் அநேகருக்கு தடையாக இருந்திருக்கு. நீங்கள் வயசு முதிர்ந்து போயிருச்சு, ஆனால் திருமணம் நடக்க மாட்டேங்குது. உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், என் இயேசு இந்த நேரத்தில் சொல்லுகிறார், இந்த சாபம் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இனி திருமண காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் என் ஆண்டவர் இந்த சாபத்தை உங்களை விட்டு என் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். எஸ் டாடி. ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் அப்பா, ஏற்ற துணையை ஆண்டவர் நீர் தருவீர் அப்பா. ஏற்ற துணையை ஆண்டவர் நீர் தருவீர். சாட்சியோடு உடைய பிள்ளைகளை நீர் நிறுத்துவீர் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய சிரசில் முள்முடிகள் வைத்து, ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய சிரசிலிருந்து வழிந்தோடின அந்த இரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் விழட்டும். ஹல்லேலூயா. தலையில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, தலையில் காணக்கூடிய பிரச்சனைகள், கேன்சர் கட்டிகள், தலையில் காணக்கூடிய கட்டிகள், எந்த கட்டிகளாக மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. அப்பா, மூளை பகுதியில், மூளை நரம்புகளுக்குள்ள அப்பா உங்கள் ஜீவன் இப்பொழுது இறங்கணும் அப்பா. செயல்படாத உறுப்புகள் அங்கே செயல்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஏசப்பா, ஊமை, பேச முடியாத வாய்கள், நாவுகள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும் அப்பா. ஊமையன் பேசட்டும், செவிடன் கேட்கட்டும். பார்வை இப்பொழுது அப்பா, கம்மியான பார்வை இருக்கிற நல்ல பார்வையை ஆண்டவர் இப்போ கொடுப்பிராஜா. கண்களுக்குள் அப்பா உங்கள் ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. முள்முடியை நீர் சுமந்தீரப்பா. ஹல்லேலூயா. சிரசில் வைத்து அப்பாவுமே நெருக்கின பொழுது அதிலிருந்து வழிந்தோடின இரத்தம், அதனால் நாங்கள் சுகமாகிறோம். அங்கு அப்பா ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த தழும்புகளினால் சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த தலை பகுதியில், மூளை பகுதியில் இயேசுவின் நாமத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் இடத்தை பிடித்து கொண்டிருந்தாலும் சரி, தேவையில்லாத தலைவலிகள் எஸ் டாடி இப்பொழுதே சுகம், இப்பொழுதே சுகம். பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்கள், இரவெல்லாம் தூக்கம் இல்லாது தவிக்கிற அப்பா, தவிக்க பண்ணுகிற பொல்லாத ஆவிகள்லாம் விளையணும். தேவையில்லாத சிந்தனைகள், ஜெபிக்க விடாதபடி சிந்தனை, ஹல்லேலூயா, எண்ணங்களில் சிந்தனை இல்லை, ஹல்லேலூயா, அசுத்தமான கிரியைகள் அடிக்கடி வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறது. ஓ ரீபா ஷாபா லபா ரக்கல திபிரியான் துனதி, கெட்ட எண்ணங்கள், அருவருப்பான ஹல்லேலூயா கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரியான பிசாசுகளை நான் காட்டுகிறேன். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகள், சபிக்கப்பட்ட பிசாசே, பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. Get out in the mighty name of Jesus Christ. Get out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு. பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட பிசாசு சரீரத்தில் இருக்க முடியாது. பிள்ளையுடைய சிந்தையை கெடுத்து மூளை வளர்ச்சி இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா கெடுக்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, வீணான சிந்தனை என்று சொல்றீங்க, வீணான சிந்தனை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு
அடிக்கடி உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், அதாவது அருவருப்பான எண்ணங்கள் உங்களை அறியாமே உங்களை அது மேற்கொள்ளுது. உங்களால் அது வெளியே சொல்ல முடியலை. ஆனால் ஆவியானவர் சகலவற்றையும் அறிவார். தேவ ஆவியானவர் சகலவற்றையும் அறிவார். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டாடி, தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா விழாவில் குத்தப்பட்ட அப்பா ஹல்லேலூயா அப்பா அதிலிருந்து வழிந்தோடின அந்த இரத்தம் இப்பொழுது பிள்ளைகளுடைய சரீரத்தில் விழட்டும். அப்பா அங்கே உண்டான அந்த தழும்புகள், அதனால் அப்பா கிடைக்கிற சுகம் இப்பொழுதே ராஜா, இதயத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள், அப்பா இதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதய நோய் என்று சொல்லக்கூடிய எந்த வியாதியும் இல்லாதபடிக்கு சீராக இருதயம் வேலை செய்யட்டும் இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இருதயத்தில் அற்புதமாக அந்த இருதயமாக மாறட்டும். எஸ் டாடி. ஹல்லேலூயா. இதயத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில். குடலில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா எஸ் அப்பா. வயிற்றில் காணக்கூடிய கேன்சர்ஸ், குடலில் காணக்கூடிய பிரச்சனைகள், லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் சுகம். கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புத சுகம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கைகளை உயர்த்தி, இதோ என்னுடைய கைகளை நான் நீட்டி இருக்கிறேன், இதுக்கு நேராக உங்கள் கைகளை நீட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை தொடுவாராக, என் இயேசு உங்களை தொடுவாராக. தொட்டு சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது கைகளை உயர்த்துகிற நேரத்தில் ராஜா எசப்பா எசப்பா அந்த கைகளை அந்த கரண்டு போல பற்றி பிடிக்கட்டும். தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்கட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகணும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. 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 மந்திர தகடுகள், தாயத்துகள், கயிறுகள், அதன் மூலமாக வந்த பிசாசுகள், மந்திரிக்கப்பட்ட கயிறுகள், தாயத்துகள், அதன் மூலமாக வந்த பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். குறி சொல்லுகிற ஆவிகள் வெளியேறட்டும். குறி சொல்லுகிற ஆவிகளை கேட்டு, குறியை கேட்டு கேட்டு இந்த குறி சொல்லுகிற ஆவிகள் அப்பா குடும்பத்தை அலைக்கழிக்கிற இந்த பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. குறி கேட்கிற ஆவி வெளியேறட்டும். குறி சொல்லுகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விக்கிரக ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். வெளியேறட்டும். பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். எஸ். கற்பம் தரிக்க முடியாதபடி தடை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், விபச்சாரம் பண்ண ஏவுகிற சர்ப்பத்தின் ஆவிகள், பாவத்தில் விளைவிக்கிற பொல்லாத ஆவிகள், அடிமைப்படுத்துகிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். சர்ப்பம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட பிசாசு, தலை நசுக்கப்பட்ட பிசாசு, உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவியை கெட் அவுட். வெளியேறு இயேசுவின் நாமத்தில். பிள்ளையை விட்டு வெளியேறு, குடும்பங்களை விட்டு வெளியேறு, சிந்தையை விட்டு வெளியேறு, வயிற்று பகுதியிலிருந்து வெளியேறு. மறைந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நான் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். நான் விடுதலை கட்டவிழ்கிறேன். இப்பொழுது விடுதலை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளோட கரம் இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள என் இயேசுவின் ரத்தத்தை இதை பார்க்கிற அப்பா, இந்த செய்தியை கேட்ட, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு மேலும் நான் தெளிக்கிறேன். உன்னதமானோடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். வீடுகளின் நிலைக்கால்களை நான் பூசுகிறேன். பாதுகாப்பை என் ஆண்டவனின் தருவீர் இயேசுவின் நாமத்தில். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் யாரெல்லாம் இப்பொழுது ராஜா என்னோடு இணைந்து நிற்கிறார்களோ, உன்னதமான தெய்வமே நோக்கி பார்க்கிறார்களோ, ஒரு விடுதலை என் ஆண்டவனின் கட்ட வீழ்கிறீரப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இதில் பங்கெடுத்திருக்கிற அப்பா, அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இயேசுவே, ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா இயேசுவே,
வெளி தேசத்தில் இருந்து இருக்கிறீங்க, வெளி தேசத்தில் குடும்பங்களை விட்டு வெளி தேசத்தில் இருக்கிறீங்க. அநேகர் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்க. கவலைப்படாதுங்க, என் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி அவர் அமைதியாக இருக்கிறாரேன்னு சொல்லி பயப்படாதுங்க. எந்த சத்தமும் கேட்கலையே, ஆண்டவர் என் கூட இல்லையாங்கிற பயம் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. இம்மானுவேல், இம்மானுவேல், அவர் இம்மானுவேல். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். எஸ், அவர் உங்கள் கூடவே இருப்பார். அவர் உங்கள் கூடவே இருப்பார். உங்கள் கரங்களை பிடிச்சிருக்கிறார். விசுவாசிங்க. உங்கள் கரத்தை அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து கூட கைகளை உயர்த்தி அப்படியே அப்பாட்ட கொடுங்க பார்ப்பேன். அப்படியே அப்பாட்ட கொடுத்து, அப்பா என் கரங்களை பிடிச்சு கொள்ளுங்கப்பா, என் கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க டாடி. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. ஐயோ, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு நீ யாருமே இல்லை, என் சூழ்நிலை அறியறதுக்கு யாருமே இல்லை, என் வேதனையை சொல்லுவதற்கு கூட யாரும் இல்லை, அதை கேட்பதற்கு யாருமே இல்லை, என் வேதனையை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் கண்ணீர் விட்டு பார்க்கிறேன், புலம்பி பார்க்கிறேன், என் இருதயத்திலிருந்து பாரம் இறங்க மாட்டேங்குது. இயேசு சொல்லுகிறார், இதோ நான் உன் அருகில் நிற்கிறேன், உன் கரங்களை நான் பற்றி பிடிக்கிறேன். இதோ நான் உன் கரங்களை பிடித்து, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஏசப்பா என் கரங்களை பற்றி பிடி. இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன். நீர் அமைதியாக இருக்கிறீர் என்றல்ல, என் கூட நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் என் கூடவே இருக்கிறீரப்பா. எனக்காக நீர் காரியங்களை செய்கிறீர், எனக்காக ஏதோ ஒன்றை நீர் செய்கிறீர், என் வழிகளை நீர் எனக்கு செவ்வைப்படுத்துகிறீர், என் வழிகளை நீர் செவ்வைப்படுத்துகிறீர், எனக்கு முன்பாக நீர் போகிறீர். விசுவாசத்தோடு பேசுங்க. நீங்கள் போகிறப்போ என் தேவன் உங்கள் கூட இருப்பார். உங்கள் பிரயாணத்தில் என் ஆண்டவர் உங்கள் கரத்து உங்கள் கூடவே இருப்பார். கவலைப்படாதுங்க. உங்கள் பிள்ளைகளை என் ஆண்டவர் சூழ்ந்து இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் என் தேவன் அக்கினி மதிலாக இறங்கி இருக்கிறார். பிள்ளைகளை குறித்த கவலையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கிறது, இப்பொழுதே சூழ்ந்து இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். யாரோ ஒரு சகோதரி, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் பிள்ளை பேரையே சொல்லி சொல்லி, என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வரட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வரட்டும், என் பிள்ளை தண்ணி அடிக்கிறான், என் பிள்ளை சரியாக வேலை செய்கிறதில்ல, வீட்டில் இருக்கிறதில்ல, தங்குறதில்ல, யாருக்கும் கீழ்ப்படுகிறதில்லை, உன் பிள்ளைகளிடத்திலே நீ இனி மாற்றத்தை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இனி மாற்றத்தை காண்பாய். என் தேவன் விடுதலை கொடுக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் இம்மானுவேல், அவர் உங்கள் கூடவே இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறவர். அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். மனுஷன் சொன்னதை செய்ய மாட்டான். சூழ்நிலைகள் வருகிற பொழுது மாறிப்போவான். ஆனால் சொல்லுகிற தேவன், அவரை நீங்கள் 100% நம்பலாம். அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நானே உன்னோடு கூட இருந்து உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உடைக்கப்பட்ட உள்ளங்களை நீர் தேற்றுகிறீர், உமக்கு நன்றி. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தேவனே உமக்கு நன்றி. அமராஜா சப்பா, இதயத்தில் காணக்கூடிய வேதனைகள் எல்லாம் என் ஆண்டவர் நீக்கி தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வைங்கள் என்று சொன்னீங்கள் அப்பா. அமராஜா, யாரெல்லாம் இந்த நேரத்திலும் கூட இதயத்திலிருந்து அப்பா பாரங்களை இறக்கி வைக்கிறார்களோ, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் கிருபையாயிரும், உம்முடைய சத்திய பாதையில், உம்முடைய நீதியின் பாதையில் என்னை வழிநடத்தும் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா உமக்கு நேராக கரங்களை உயர்த்தி இருக்கிறார்களோ, என் தேவனீர் கரங்களை பற்றி பிடிக்கிறீர், விடுதலை கட்ட வீழ்கிறீர், சமாதானத்தை அருளுகிறீர். இந்த சமாதானம், நான் பேசக்கூடிய இந்த சமாதானம், இதை நீங்கள் வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ வாங்க முடியாது, உங்கள் அதிகாரத்தினாலேயோ வாங்க முடியாது.
நான் பேசுகிற சமாதானம், என் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம், இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த சமாதானம் இப்பொழுது நிரப்பட்டும். இப்பொழுதே நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் இந்த சமாதானம் நிரப்பட்டும். சமாதானத்தின் தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்வாராக. இருதயத்தில் காணக்கூடிய வேதனைகள், இருதயத்தில் காணக்கூடிய அப்பா பயங்கள், மனுஷர்களால் அப்பா ஹல்லேலூயா வேதனைப்படுத்தப்பட்ட அந்த வடுகள் எல்லாம் இப்பொழுது உம்முடைய தழும்புகளால் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. சுத்த இருதயமாக மாறட்டும். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய இரத்தத்தால் கழுவும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தால் கழுவும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கிறது. எசப்பா, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை என் ஆண்டவன் இரத்தத்தால் கழுவுவீராக. ராஜா, உங்க இரத்தத்தால் கழுவுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படட்டும். எஸ் டாடி. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் நீதிமானாய் பார்க்கிறீர். ஆமா ராஜா, நான் பேசுகிற இந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுது நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த சமாதானம் நிலைத்து இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உன்னதமானவரே, எசப்பா, அநேக ஜப குறிப்புகள், ஜப விண்ணப்பங்களை பிள்ளைகள் அப்பா இதிலே அவங்க டைப் பண்ணாலும் எழுதி கொண்டிருந்தாலும் சகலவற்றையும் தேவ ஆவியானவரின் கவனித்து வருகிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். எஸ்டடி என்னென்ன தேவைகளுக்காக இந்த நாளிலே அப்பா அந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எஸ்டடி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பொன்னான கரங்களில் நான் தருகிறேன் அப்பா. ஒரு முழு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இரத்தத்தை நிலைக்கால்களில் நான் பூசுகிறேன், வீடுகளில் நான் பூசுகிறேன். சங்கார தூதன் இனி நுழைய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. நீ போகும் பாதையெல்லாம் நான் இருப்பேன். உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். கரடு முரடாயிருக்கிற உன் வாழ்க்கை பாதையை நான் சரி செய்வேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீர் என் துருத்தியில் அல்லவா நான் பிடித்து வைத்து இருக்கிறேன். அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. என்னுடைய கணக்கில் நான் வைத்திருக்கிறேன். உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். யாரோ சகோதரி, என் ஆண்டவர் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் உள்ளம் துக்கம் அடைந்து இருக்கிறது, துயரத்தோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். உங்களை தேற்ற விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் காரியம் வாய்க்கும், உங்கள் காரியம் வாய்க்கும், உங்கள் காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. என் தேவன் உனக்கு பக்கபலமாக இருக்கிறார். இம்மானுவேல், இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், அவர் நாமம் இம்மானுவேல். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் வெளிச்சம் பிரகாசித்தது. என் இயேசு அவர் உங்களை வெளிச்சமாக்குவார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அந்நுண்ணிய ஐக்கியம் என்றென்றைக்கும் பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி
இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இன்னும் அதிகமாய் செயல்படட்டும் என்று சொல்லி உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நான் தந்து ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, உம்முடைய செட்டைகளுக்குள் ஆரோக்கியம் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு. எஸ் டாடி, புது பலத்தால் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும். இந்த நேரத்தில் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல மாற்றுவேன் என்று சொன்னவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயர பரப்பீர்கள். எஸ் டாடி, நீங்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், இம்மானுவேல், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எஸ், இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி அவர் அமைதியாக இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மிகப்பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. மிகப்பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இனி உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் சரீரம் ஆரோக்கியம் பெறும், உங்கள் இல்லத்துக்குள் சமாதானம் என்றென்றைக்கும் அது தங்கி இருக்கும். இந்த ஜீவனுள்ள தேவனை கொண்டு நான் பேசுகிறேன். இம்மானுவேல், அவர் உங்க கூடவே இருக்கிறார். உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும், தைரியமாக இருங்க. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன் டாடி. அமராஜேசப்பா, எங்கள் சிலுவை நாதர் இயேசுவே, ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அப்பா நல்ல சாட்சிகளை சொல்ல என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. யேசுவா, 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 யேசுவா.